Good morning students. Welcome to your social class. Today we are going to discussing about agriculture in Tamil Nadu. So the economics la fourth lesson. So இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, to know about the agricultural activity in Tamil Nadu, and then extent and land under cultivation in Tamil Nadu, and then to understand the importance of water and irrigation in agriculture, and then about various crops grown in Tamil Nadu, and then crop productivity in Tamil Nadu. ஸோ இந்த எல்லா டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் அப்படின்றது நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின், அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சர் நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இருக்குது, அதுக்காக இருக்கக்கூடிய அதோட ஆக்டிவிட்டி என்ன மாதிரியான கல்டிவேபிள் லேண்ட் வச்சுருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இரிகேஷன் என்ன மாதிரி அந்த அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, க்ராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாமே தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட 3 செக்டார் வைஸில் ஃபஸ்ட்டு செக்டாராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செக்டார் ஆஃப் த பீப்புள் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் இன் த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லேண்ட்லெஸ் laborers. All the landholders do not have some same amount of land, and many have very little land and very few people hold large areas of land. அப்போது இந்த ஆக்குபேஷனை பார்க்கக்கூடிய பீப்புளோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தி இருக்குது, ஆனால் அந்த லேண்ட் வந்து அவங்களோட ஓன் லேண்டாக இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, it is the productivity of paddy has increased more than 3 times. The food grains production capacity has increased about 3.5 times between 1965 and 66 and 2014 to 2015. ஃபுட் கிரெயினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் வி ஃபைண்ட் த போத் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் in Tamil Nadu continue to increase. However, the area under food grain cultivation has reduced in the same period. அதாவது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ஸோ though there was a reduction in area of production and the total amount of production has been maintained, and there is an increase of ப்ரொடக்டிவிட்டி. அப்போ லேண்டு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் அதோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டூரிங் 2015-16 there were 79,38,000 cultivators in Tamil Nadu, but 5 years earlier there were 81,18,000 cultivators. அப்போ இந்த கல்டிவேட்டர்ஸ்ன்றவங்க தான் இங்கே ஃபார்மர்ஸாக இருக்காங்க. அவங்களோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 5 years பேக்கு முன்னாடி இப்போது குறைஞ்சிருக்கு. ஸோ there was a reduction of 1,80,000 cultivators in these 5 years. இப்போது 1,80,000 cultivators கிட்ட குறைஞ்சிருக்காங்க. Similarly, the area under cultivation also reduced from 64.88 lakhs hectares to 59.71 lakhs hectares during the same period. அதாவது ஒரு 5 yearsக்குள்ளே இந்த சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஈவன் லேண்டில் கூட. That is, the state of Tamil Nadu had lost nearly 1,03,400 hectares on an average during these 5 years. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 yearsக்கான ரிப்போர்ட் தான், ஆனால் இதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியவங்களோட நம்பரும் ப்ளஸ் லேண்டும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் மைக்ரோ ஃபார்மர்ஸ். ஸோ மைக்ரோ ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க குறுநில விவசாயிகள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதில் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. குறுநில விவசாயிகள் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட லேண்டு மட்டும்தான் இருக்கும், அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. சரியா? அது அவங்களுக்கு நிறைய ஏக்கர்ஸ் கணக்கில் லேண்ட் இருக்காது. ஆனால் இப்போது விவசாயம் பண்ணக்கூடியவங்க குறுநில விவசாயிகளாக தான் இருக்காங்க. who cultivate on the area of 1 hectare. So micro farmers account to around 78% of total cultivators, while the area cultivated by these micro farmers
is just 36,000%, and small farmers cultivating 1 to hectares of land cover 14%, while the land cultivated by them is 26%. இதுதான் வந்து உங்களோட ரேஷியோவாக இருக்குது. இப்போது லேண்டு நிறைய வச்சுருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இந்த குறுநில விவசாயிகள், அதாவது மைக்ரோ ஃபார்மர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அவங்களால கல்டிவேஷன் கொடுக்க முடியுது. So the cultivators of scheduled caste farmers are only 1% in Tamil Nadu. கல்டிவேஷன் பண்ணக்கூடிய அதுவும் இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்த பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார்மர்ஸோட பர்சன்டேஜ் இங்கே ஒன்லி 1% மட்டும்தான் இருக்குது. ஸோ 96 ஆஃப் திஸ் 1% are small micro farmers. So the total area under agriculture is shrinking fast, not only in Tamil Nadu but also throughout India. So the number of marginal farmers has increased in India. அப்போ மார்ஜினல் ஃபார்மர்ஸோட நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன் கான்ட்ராஸ்ட் த நம்பர்ஸ் ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இஸ் டிக்ரீஸிங் இன் தமிழ்நாடு. ஸோ திஸ் ஷோஸ் தட் த ஃபார்மர்ஸ் ஆர் டூயிங் அதர் ஆக்குபேஷன். இப்போது இது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபார்மர்ஸ் எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்கை விட்டுட்டு வேறு வேறு ஒர்க்குகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்மளுக்கு இது ரெஃப்ளெக்ட் பண்ணுது. So the types of land usage. So the total geographical area of Tamil Nadu is 1,30,30,33,000 hectares. Out of this, only 1/3 of land is used for agriculture. ஸோ அக்ரிகல்ச்சருக்காக இந்த ரேஷியோவில் நம்மளுக்கு லேண்ட் இருந்தாலும் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய அளவு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. 17% ஆஃப் த லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் நான் அக்ரிகல்ச்சுரல் யூஸாக மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ ஹெக்டேரில் 17% வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்டாக தான் இருக்குது. ஆஃப் லேண்ட் இஸ் ஆர் ஃபாரஸ்ட். அபவுட் 4% ஆஃப் த டோட்டல் லேண்ட் இஸ் அன்யூசபிள். இல்லை அன்யூஸ் பண்ண 4% வந்து என்ன செய்யாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாமையே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் 1/10 ஆஃப் த லேண்ட் இஸ் barren and other fallow lands are 1.3%. So nearly 1/4 of the land is barren, and we have to be concerned of the increasing size of the barren land. barren land அப்படின்னா இங்கே ஒரு ட்ரைன் லேண்டாக அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம யூசேஜ் அப்படின்றதையே பண்ணாமல் வச்சுக்கோம். ஸோ கிராசிங் லேண்ட் அண்ட் கேஷ் கிராப்ஸ் ஆக்குபை ஸ்லைட்லி மோர் தென் 5% ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியா. இதை வந்து டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸாக இருக்குது. த சைஸ் ஆஃப் டோட்டல் க்ராப்பிங் லேண்ட் இன் தமிழ்நாடு இஸ் 4,544,000 hectares, and this keeps on changing every year. அதாவது டோட்டல் க்ராப்பிங் பண்ணக்கூடிய லேண்டை பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி இயருக்கு எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ சஃபிஷியன்ட் ரெயின்ஸ் அட் த ப்ராப்பர் பீரியட் வில் இன்க்ரீஸ் திஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேண்ட். அப்போ ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி தான் இந்த லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குது. சரியா? இப்போ வாட்டர் அப்படின்றது ஒன் ஆஃப் த எசென்ஷியல் சோர்ஸு. அப்போ தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா மான்சூனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இல்லை அப்படின்னா இரிகேஷன் கொடுத்து தான் அக்ரிகல்ச்சர் பண்ணணும். அப்போ மான்சூன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லேண்டோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கூடும்னு சொல்கிறாங்க. எ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் ஏரியா கிவ்ஸ் அ சேஞ்ச் டு க்ராப் மோர் தென் ஒன்ஸ் இன் அ இயர். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் திஸ் ஏரியா, அதாவது இதோட க்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இயரில் அதோட சேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்படி இருக்கும்போது இட் மே ஹேப்பன் எவ்ரி இயர். ஸோ திஸ் லேண்ட் எக்ஸ்டென்ஸ் வாஸ் 9 lakhs hectares. In next years it was reduced to 6 lakhs hectares due to lack of rainfall. அதாவது ரெயின்ஃபால் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் ஆஃப் அந்த லேண்ட் வந்து கூடும். சப்போஸ் ரெயின்ஃபால் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி அந்த லேண்ட் வந்து குறையும். ஸோ திஸ் ஏரியா வில் பி more or less stable only there is a stable and reliable water source. இதுதான் அதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு சாயில், சன்லைட்டு, வாட்டர் இது எல்லாமே எசென்சியல். ஸோ இங்கே வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் நோ பெரனியல் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ பெரனியல் ரிவர்ஸ் அப்படின்னாலே வற்றாத நதின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சீஸ்னல் ரிவர்ஸாக தான் இருக்குது தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு.
So Tamil Nadu receives the record water from the northeast and southwest monsoon. When the southwest monsoon rains are high in the catchment areas of Kaveri River in Karnataka, dams get filled and in return the Kaveri River in Tamil Nadu gets water. அப்போது 2 மான்சூன் சீசன் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொன்று நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் நம்மளுக்கு ரெயின்ஃபால் இருக்காது. ஆனால் கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபாலில் இருந்து அந்த காவேரி ரிவர் மூலமாக அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வாட்டர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனால் தான் கிடைக்கும். ஸோ த நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் அ major source of water for Tamil Nadu. So northeast monsoon rain are stored in reservoirs, lakes, ponds and wells for cultivation. அப்படி நார்த் ஈஸ்ட் மான்சூனில் மழை பெய்யும் போதே இந்த இடங்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ கன்வென்ஷனல் வாட்டர் பாடிஸ் லைக் லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கேனல்ஸ் ப்ரொவைட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. அப்போ ஸ்டோர் பண்ணி வச்ச வாட்டரை தேவைப்படும் போது கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இரிகேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. So 2,239 canals run through Tamil Nadu covering a length of 9,750 kilometers. ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு இந்த கேனல்ஸு, பாண்ட்ஸு இது எல்லாமே இருக்குது, அது எந்தளவுக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான். The area of land that is irrigated using water from lakes is very low. ஸோ இதில் இரிகேஷன் பர்பஸ்க்காக லேக்ஸ்லேருந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நியர்லி 3.68 lakhs hectares of land obtain water from lakes. So the canals provide water to 6.68 lakhs hectares. So borewell irrigate 4.93 lakhs hectares and open wells provide water to 11.91 lakh hectares of land. இந்த அக்ரிகல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக தமிழ்நாடு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரியேட்ஸ் மெனி ஹார்ட்ஷிப் டூ. இப்போ கிரவுண்ட் வாட்டர் நம்ம நிறைய யூஸ் பண்ணாலும் அதுவுமே வாட்டரோட ஷார்ட்டேஜுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி போயிடும். ஸோ த யூனியன் கிரவுண்ட் வாட்டர் போர்டு இஸ் கான்ஸ்டன்ட்லி மானிட்டரிங் த லெவல் ஆஃப் நேச்சர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவும் அந்தளவுக்கு முடியாது. எப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கும் சர்டன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஃப்ரம் திஸ் we come to know that Tamil Nadu agriculture is depend on ground water. அதுலேருந்தே இரிகேஷன் பர்பஸ் தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். அந்த அக்ரிகல்ச்சருக்கான வாட்டரும் கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் நெசசரி டு ரெகுலேட் த யூசேஜ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் தென் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபார்மிங். இதுதான் வந்து அக்ரிகல்ச்சரோட சிச்சுவேஷனாக இருக்குது இப்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா இரிகேஷன் அண்ட் க்ராப் டைப்ஸு, இந்த மாதிரியான க்ராப்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ க்ராப்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது ஆல் கல்டிவேட்டட் க்ராப்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் ஃபுட் க்ராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் க்ராப்ஸ். இப்போது எல்லா அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய க்ராப்ஸை ரெண்டு வெரைட்டியில் கொண்டு வந்துடுறாங்க. ஒன்று ஃபுட் க்ராப்ஸ், இன்னொன்று நான் ஃபுட் க்ராப்ஸ். ஸோ 57% ஆஃப் டோட்டல் லேண்ட் அண்ட் ஃபுட் கிரைன் கல்டிவேஷன் இஸ் irrigated and in 2014 to 15 59% of food crops and 50% of non-food crops were irrigated in Tamil Nadu. இதுதான் வந்து அதோட ரேஷியோவாக இருக்குது. ஸோ இதில் ஃபுட் க்ராப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேடி கல்டிவேஷன், ஸோ நெல் தான் நம்மளோட முதல் உற்பத்தியாகவே இருக்குது. ஸோ the paddy cultivation is carried out at a large scale of 30% cultivated land area and other food crops in 12% area. இப்போ இந்த பேடி கல்டிவேஷனில் தான் தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் லீடிங்கில் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேடி அதர் கிராப்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு நியர்லி 12% இன் தமிழ்நாடு. சரியா? ஸோ இந்த அதர் சொல்லக்கூடியதில் மில்லட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் அ வெரி லோ பர்சன்ட் ஆஃப் ஏரியா. மில்லட்ஸ் எல்லாமே கம்மியாக, அதாவது தானியங்கள் சொல்லக்கூடியது. இதில் சோர்க்கம் அதாவது சோளம் கல்டிவேஷன் இஸ் in 7% land area and kambu is
1% and ragi in 1.7%. Other millets occupy 6% in the year 2014 to 15. இது வந்து ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட் தான், அதாவது 2014க்கும் 15க்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ the area of cultivable land changes every year. ஓகேயா? ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வாட்டர் சோர்ஸஸ் பற்றி உனக்கு இரிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வெல்ஸு, இன்னொன்று கேனல்ஸு, இன்னொன்று லேக்ஸு. ஸோ அதோட ரேஷியோ வந்து எந்தளவுக்கு இருக்குது, இதெல்லாமே இரிகேஷனல் ஏரியா அக்ரிகல்ச்சரில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இது வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த க்ராப்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது அடுத்தது decadal growth agricultural production. ஸோ decadal growth அப்படின்னு வரும்போது இங்கே எந்தளவுக்கு இதோட ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு, எதோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது தான். ஸோ the total quality of food grains produced in Tamil Nadu in the year 2014-15 was one of the important factor. அதாவது 1,27,35,000 tons வந்து இங்கே ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. ஸோ paddy alone accounted to 80 lakh tons. So the contribution of paddy to the total amount of food production is 62%, and then maize for 20%, and corn for 7%, and ragi for 3%, and another 3% occupied by black gram, while other food crops contributed a very major amount of to the total food production in Tamil Nadu. So next topic, the yield of productive crops. So the amount of production depends not only on the area but also on the productivity of crops. So the production capacity of paddy in Tamil Nadu was 4,429 kg per hectare in 2014 to 15. So this capacity was 3,039 kilograms in 2010 and 2011, revealing the increase in productivity. இது வந்து ப்ரொடக்ஷனை மீன் பண்ணுது. அடுத்தது மாய்ஸ் வந்து ரெண்டாவதாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நியர்லி 8,824 கிலோ பெர் ஹெக்டேர். ஸோ 2,093 கிலோ ஹெக்டேர் கார்ன் அண்ட் 3,079 ஹெக்டேர்ஸ் ஆஃப் ரை, அதாவது கம்புன்னு சொல்லக்கூடியது, அண்ட் 3,348 kg ஃபார் ராகி of ragi were produced during the same period. So black gram is one of the largest cultivated pulses and produced 645 kg per hectare. So black gram வந்து இன்னொரு largest cultivated crops னு சொல்லலாம். So production of sugarcane and groundnuts were 107 tons and 2,753 kg per hectare respectively. So the black gram is one of the largest productive pulses. The productivity of crops continues to increase. For example, the productivity of paddy is 1965 and 66 வரைக்கும் 1,409 kg தான் இருந்தது. ஆனால் இது அடுத்த ஒரு 10 இயர்ஸில் 2,000 சம்திங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? அதே மாதிரி அடுத்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து 2,007 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ the production was 4,429 kg in the year 2014 to 15 in the past 50 years. ஸோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா போக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதாவது ப்ரொடக்ஷன் லெவல் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் தான். சரியா? இதுதான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது லேண்டு ஜாஸ்தியாகவும் ஆனால் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் அப்படின்றது கம்மியாகவும் இருக்காங்க. இதான் அந்த லெக்சன் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.